ஏம்மா உம்முன் இருக்க? நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தா தானே வர்ற மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிக்கும். அம்மா, இப்படி கண்டவங்க முன்னாடி சிங்காரிச்சிட்டு நிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொன்னா கேக்குறீங்களா? என்ன பார்க்க வர மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் என் அழகோ சிரிப்போ தேவையில்லம்மா, டௌரிதான். என்ன இவன் கொடுத்த கொண்டு வச்சிருக்கான்? எதுக்கு? என் பேரு சங்கர், ஆட்டோ சங்கர், மணப்பெண்ணோட தம்பி. ரொம்ப சந்தோஷம். என்னப்பா இதெல்லாம்? அதுவா, இது தட்சணை. என்னப்பா இது? வெறும் 3 லட்சம் தானா? அடடடடடா, இது வெறும் அட்வான்ஸ் தான். என்கேஜ்மெண்ட்டுக்கு 3 லட்சம், கல்யாணத்துக்கு முன்னாடி 4 லட்சம், டோட்டல் 10 lakhs ஃபைனல் செட்டில்மெண்ட். ஓகே 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 ஓகே. நீங்க பொண்ணை பார்க்கணுமா? அதான் போட்டோல பாத்துட்டமே. அப்ப எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? 3 லட்சத்தை இதுல போடுங்க. நாங்க ஏன் போடணும்? இதுக்கு ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? மொத்தமா கொடுக்க வேண்டாம். இப்போ ஒரு அமௌண்ட், என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட், கல்யாணத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணா போதும். என்னப்பா கிண்டலா? இங்க பாருப்பா, இது வரைக்கும் சமுதாயத்துல இருக்கிறது வரதட்சணை தான். பொண்ணுக்கு யாரும் கொடுக்கறது இல்ல. ச்சே, சமுதாயத்தை விடுங்க சார், அது முட்டாள் சமுதாயம். நீங்க ஏன் புத்திகெட்டத்தனமா பேசுறீங்க? ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? உங்க வீட்டு பூஜை அறையில சாமிக்கு விளக்கேத்துறீங்கல்ல, அந்த விளக்க நீங்க காசு கொடுத்து தானே வாங்குறீங்க. அதுல ஊத்துற என்ன விலைக்கு வாங்குறீங்க? அப்புறம் திரி, அதுவும் காசு கொடுத்துதான். வத்தி குச்சியை கூட எவனும் சும்மா கொடுக்க மாட்டான் சார். இப்படி எல்லாமே விலைக்கு வாங்கும் போது உங்க வம்ச விளக்க பெரிய விளக்க ஏத்த வர போறா எங்க அக்கா. அவளை போய் நீங்க சும்மா கேக்குறீங்களே சார், இதுல என்ன நியாயம் இருக்கு? என்னப்பா அது, விவரம் தெரிஞ்சுதான் பேசுறியா? சே, நீங்க தான் சரியா புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற பொண்ண சும்மாவ சேர்ல உட்கார வைக்க போறீங்க. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய வாசு தெளிக்க சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போமா சமையல் வேலைய பாருன்னு சொல்லுவீங்க. அதோட அவ வீட்டை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், உங்களை பார்க்கணும், வீட்டுக்கு வர விருந்தாளிங்களை உபசரிக்கணும். அதுவும் ஒரு நாள் மட்டும் இல்ல, லைஃப் லாங். கொடுக்கலாம் சார், பரவாயில்ல சார். ஒன்னும் அதிகமா இல்ல, வெறும் 10 லட்சம் தான். கொடுக்கலாம், கொடுங்க. யோ புரோக்கர் சார், என்னையா அது? உலகத்திலே நம்ம நான் தான் இவன்ட்ட வரதட்சணை கேட்கற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல, இங்க வரவங்க எல்லாம் வரதட்சணை கேட்கறவங்க தான் சார். இந்த ஒரே வீடு தான் வரவங்க கிட்ட வரதட்சணை கேட்கிற வீடு. இப்போ ரொம்ப தரகா. எங்க அந்தஸ்து என்னன்னு தெரியுமாடா உனக்கு? இங்க வந்து பாரு, பாருடா, மகாலட்சுமி சரஸ்வதி மாதிரி எவ்வளவு லட்சணமா இருக்கா. இங்க பாருடா, இதுங்களை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் மனுஷங்க மாதிரியே இல்ல, டைனாசர் காண்டா மிருகம் மாதிரி இருக்கிறவனை கூட்டு வந்து மாப்பிள்ளை எங்க கிட்ட காட்டுறியா? உன்னை என்ன பண்ற பாரு. சரி, உனக்கு பிடிக்கலனா விட்டுடப்பா. இதான் கடைசி தடவை. இன்னொரு தடவை இந்த மாதிரி மிருகங்களை கூட்டிட்டு வந்த உன்னை கொன்னுடுவேன். போடா. ஐயோ எல்லாம் என் தலையில யானை மீன் கொண்டு வந்திருக்காங்க. ஊர்ல இல்லாத மாதிரி சத்தம் பேசுறான். புரோக்கர் பயலால வந்ததா? கொஞ்சம் நில்லுங்க சார். சார் கணபதி சார். டேய் சங்கரா, ஏன்டா இப்படி பண்ண? இது வரைக்கும் 25 மாப்பிள்ளைங்க வந்துட்டு போயிட்டாங்க. வரவங்க கிட்ட எல்லாம் அப்படி ஏருக்கு மாறா பேசி அனுப்பி வச்சுட்டா உங்க அக்கா கல்யாணம் எப்படி நடக்கும்? பா, டென்ஷன் ஆகாதீங்கப்பா, இத புடிங்க. இதுங்கெல்லாம் அக்காக்கு ஏத்த மாப்பிள்ளைங்க இல்லப்பா, விடுங்க. அக்கா நிஜமா சொல்லு, பிராங்கா சொல்லு, அந்த டைனோசரை உனக்கு கட்டிக்க இஷ்டமா? இல்ல, பாத்தீங்களா, அக்காக்கு இஷ்டம் இல்லங்கிறதுனால நான் செஞ்ச காரியம் தப்பு இல்ல. அந்த மிருகங்க வீட்டுல போய் வாழ்றதை விட அக்கா இந்த வீட்லயே நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதும். அது சரிடா. கன்னி பொண்ணு எத்தனை நாளைக்குடா வீட்டுல வச்சிருக்கிறது சொல்லு. அம்மா, இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணி சென்டிமெண்டா அக்காவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன், தெரிஞ்சுக்கங்க. சும்மா இருடா, ஏற்கனவே அவங்க டென்ஷன்ல இருக்காங்க, நீ வேற அவங்கள கஷ்டப்படுத்துற. ஏன் தலையெழுத்து எப்படியும் போகட்டும். அக்கா, அதேதான்க்கா நானும் சொல்றேன். உன் தலையெழுத்து என்னன்னு என் கண்ணுக்கு தெரியுது, பாவம் வரவங்களுக்கு என்ன தெரிய போகுது? இப்ப பாரு, பிரம்மா என்ன எழுதிருக்காருன்னு நான் படிக்கிறேன். ஆஹா, பிரமாதமா இருக்குக்கா. எங்க அக்கா ரொம்ப நல்லவ, இவ ஃபியூச்சர் ரொம்ப அட்டகாசமா இருக்க போகுது. ஆஹா, மகாராஜா தான் இவளுக்கு மாப்பிள்ளையா வர போறாருன்னு எழுதி இருக்கு. வெக்கத்தை பாரு.